Hi friends, welcome to Cinema Rasikan. நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்டா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஹாலிவுட் படம். படத்தோட நேம் ரோடோஸ். இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோ ஒரு எக்ஸ் யூஎஃப்சி பிளேயர். அவர் ரொம்ப வைலண்ட்டான பிளேயர். அவரை பார்த்தா அந்த கேம் தெரிஞ்சவங்கலாம் பயப்படுற அளவுக்கு ரொம்ப வைலண்ட்டான பிளேயர். அவர் இப்போ தான் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஹீரோ கிட்ட ஒரு லேடி வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க என்னன்னா, அவங்களுக்கு சொந்தமான ரோடோஸ்னு ஒரு பீச் ரெசார்ட் இருக்கு. அந்த ரெசார்ட்டுக்கு அடிக்கடி சில கும்பல் வந்து சண்டை போட்டு அந்த ரெசார்ட்டை அடித்து ஏதாவது ஒன்று டேமேஜ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் ஒரு பவுன்சர் மாரி வந்து காட் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் போறாரு அந்த ரெசார்ட்டுக்கு, பவுன்சர் மாதிரி போறாரு. போயிட்டு அங்கே இருக்க ரெசார்ட்டுக்கு சேஃப்டியாக இருந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க மக்களோட கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜ் ஆகிறாரு. ஒரு கேங் சடனாக அந்த ரெசார்ட்டுக்கு வராங்க. வந்துட்டு அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, ஹீரோவோட பேக் ஸ்டோரி என்ன, அந்த ரெசார்ட்டுக்கு ஏன் அடிக்கடி ஒரு கும்பல் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, ஹீரோ அவங்களெல்லாம் சமாளிச்சாரா இல்லையா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ரோடோஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ். படத்தில் அங்கங்கே இடையில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங் ஒன்று சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸில் வர ஒரு அடியும் நமக்கு இடி மாரி விழுற மாரி தெரிஞ்சிச்சு. அந்தளவு சூப்பராக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட உண்மையிலே ஒரு யூஎஃப்சி அந்த கேமை பார்க்குற மாரி ஒரு ஸ்டன் சீக்வன்ஸும் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3 விஷயங்களும் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்களும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்த இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகின பழைய ஸ்டோரி தான். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே நம்மளால் யூகிக்கக்கூடிய ஃப்ளோவில் தான் போகுது. அடுத்து இதான் நடக்குங்கிற மாதிரி நம்மளால் யூகிக்கக்கூடிய ஃப்ளோவில் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தில் ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப அசால்ட்டாக தான் எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுவார். ஆக்ஷன் சீக்வன்ஸை கூட அசால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பிஃபோர் அப்போ திடீர்னு ஹீரோ பொங்கி எழுவார், ஒரு ரிவெஞ்ச் மாதிரி எடுக்கிற மாதிரி களத்தில் இறங்குவார். அதுக்கு இவங்க காட்டுற ரீசன் மாதிரி வர சீன்ஸ் எனக்கு அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஓவராலாக சொல்லணும்னா இது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா. இந்த படத்தை ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா. உங்களுக்கு ஆக்ஷன் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த படத்தில் வைலன்ஸ் இருக்குது, அப்புறம் சில விஷயங்கள் இருக்குது, நியூடிட்டி ரிலேட்டட் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.